இந்த காச நோயை விட பெரிய நோய் வந்து காசு நோய். காசு நோயின்னு ஒரு நோய் இருக்குது, தெரியுமா? அந்த நோய் தான் இருக்கிறதுலே ரொம்ப சமீபத்தில் என்னோடய ரீல் ஒன்று ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒன்று வந்து உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் ஒன்று இருக்குது. எல்லோரும் இந்த காசு நோய் பிடிச்சி அலையிறதுனால சமூகத்தில் வந்து ஏற்படுற எல்லா குற்றங்களுக்கும் காரணம் அந்த காசு நோய் தான். காசு நோய் கிடையாது. காசு நோய்ங்கிறது குணப்படுத்தக்கூடியது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்க, உணவில் அவங்கள பராமரிப்பில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா இப்போ அதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உதவி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கீழ்த்தட்டு மக்கள் தான், ஒரு சராசரி குடும்பங்கள் இருக்கிறவங்க தான் ஒருத்தர் நிறைய உதவி செய்கிறாங்க. சோகால்டு பணக்காரன் என்ன பண்ணுறான்னா பப்ளிசிட்டி பண்ணிக்குவான். எனக்கு தெரிஞ்ச மதுரையில் ஒருத்தர் 1000 நாளைக்கு 1000 ஆளுக்கு அன்னதானம்னு சொல்லிட்டு ஒருத்தர் விளம்பரப்படுத்தினார். அவரை வச்சு அவர் என்னை வச்சு ஒரு படம் எடுக்கலான்ட்டு இப்போ அக்டோபர் 9ஆம் தேதி போன வருஷத்தில் ஒரு பூஜை போட்டோம். பேஸ் வந்து எனக்கு என்னென்னா அதுதான். நான் அவரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அந்த படம் ஆரம்பிக்கவே இல்லை. அது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு மதுரை போலீஸ் கமிஷனர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவரை பற்றி. எதுக்கு சொல்கிறேன்னா, விளம்பரப்படுத்துவாங்களே தவிர உண்மையிலே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த சராசரி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையிலே செய்கிறவங்க. அதுக்கான ஒரு சின்ன உதாரணம், நான் ஒரு 3 மலையாள படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். மலையாள நியூஸ் வந்து நான் அப்பப்போ பார்த்தேன். அதில் சில வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. அது என்னென்னா, முத்துன்னு ஒரு பொட்டிக்கடை வச்சுருக்க ஒரு மனிதர். அங்கே வந்து லாட்ரி சீட்டு உண்டு. அங்கே வந்து ஒரு வயதான ஒருத்தர், 62 வயசு இருக்கும் அவருக்கு, ஒரு வயதான பெரியவர். அவருடைய 2 மகளுக்கும் சேர்ந்து 62 வயசு இருக்கும். அவருடைய 2 மகளுக்கும் சேர்ந்து 62 வயசு இருக்கும். அதாவது 30-32 வயசு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகலை, 2 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலை. அவருடைய வறுமை அவ்வளோ வறுமையில் இருக்கார். அவர் ஏதோ கூலி வேலை செஞ்சுட்டு அந்த கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வந்துட்டு, லாட்ரியில் என்றைக்காவது பணம் விழுந்ததுன்னா தன்னுடைய பெண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறது அவருடைய எண்ணம். ஒரு தடவை கொண்டு போய் 5 லாட்ரி சீட்டு வாங்கியிருக்காரு, 250 ரூபா. அதில் 100 ரூபா மட்டும் கொடுத்துட்டு மீதி 150 ரூபா நான் நாளைக்கு கொடுக்குறேன்ட்டு போயிட்டார். அந்த லாட்ரி சீட்டை கூட வாங்கி பிரித்து பார்க்கல. அந்த முத்துங்கிறவர் என்ன பண்ணார், லாட்ரி சீட்டை எடுத்து மடித்து ஒரு பக்கமாக வச்சுட்டார். மறுநாள் காலையில் எழுந்துச்சி பேப்பரில் பார்த்தா, பேப்பரில் 1,14,00,000 ரூபா ஒரு சீட்டு விழுந்திருக்கு. அந்த சீட்டு எந்த சீட்டுனா, இதை மடித்து வச்ச ஒரு சீட்டு. இது வந்து உண்மை சம்பவம். உடனே அவருக்கு வந்து பயங்கர பதட்டம். 1,14,00,000 ரூபா விழுந்திருக்கு அப்படின்னா நேராக போய் அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சீட்டை நம்ம அமுக்கிடலாமா, ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது நான் எந்த சீட்டு கொடுத்தேன்னு அவருக்கு தெரியாது. இந்த சீட்டை நம்ம அமுக்கிடலாமான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது, தயவு செய்து கொண்டு போய் அந்த சீட்டை கொடுத்துருங்க. அங்கே தான் ஒரு பெண் ஒரு குடும்பத்தோட எவ்வளோ முக்கியமான தெய்வமாகறாங்கிறது அந்த இடத்துல தான் தெரியும். அதனால் பெண்கள்லாம் ஒரு தடவை ஜோராக கை தட்டிக்கலாம் உங்களுக்கு. பிஸ்ட்டு வந்து என்னென்னா, இங்கேருந்து கொண்டு போய் அந்த லாட்ரி சீட்டை காமிச்சு, அப்பா நீ வாங்கின லாட்ரி சீட்டுக்கு 1,14,00,000 ரூபா விழுந்திருக்குப்பான்னு காமிச்ச உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் தான் நேற்று வந்து 150 ரூபா கொடுக்கலையே, வெறும் 100 ரூபா தான் நான் கொடுத்தேன். அதில் எந்த சீட்டுக்கு அது விழுந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் தயவுசெய்து இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு இருக்காரு. உடனே ஒரு முத்து கம்பல் பண்ணி, அப்படிலாம் கிடையாது, நீ வந்து இந்த பணத்தை வச்சுக்க, எனக்கு மரியாதையாக 150 ரூபா கொடுன்னு மட்டும் 150 ரூபா வாங்கிட்டு போய் அந்த சீட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த நியூஸ் அதில் வந்தது. நான் பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டேன். நம்ம உலகத்தில் சிறந்த மனிதன் வேறு யாரோ கொண்டாடிட்டு இருக்கோம், இவங்க தானே சிறந்த மனிதர்கள்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் எனக்கு கூப்பிட ட்ரை பண்ணேன். கடைசியில் அந்த முத்துன்றவரையும் அவருடைய மனைவி 3 குழந்தைங்களையும் ஃப்ளைட்டில், ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஃப்ளைட்டில் வரவழைச்சி க்ரீன் பார்க்கில் ரூம் போட்டு லிமோசின் ஒரு கார், லிமோசின் நம்ம இந்த கவர்னர் மாளிகையில் பாதி தூரம் இருக்கும், அந்த காரில் கூட்டிகிட்டு வந்து உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள், விவேக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு சிறந்த மனிதன்ற ஒரு விருதையும் 1,00,000 ரூபா பணத்தையும் நான் அவருக்கு கொடுத்தேன். போஸ்ட் அடித்து வினைலாம் இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு 4 வினைகளை வச்சுட்டு நம்ம வந்திருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய குணம். ஆனால் இந்த உதவி செய்கிற மனப்பான்மை வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அவங்களுடைய மனம். அதனால் இந்த சொசைட்டியில் நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சோம்னா, இந்த மாதிரி ஒதுக்கப்படாமல் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு இப்போ மேடையில் இருக்கவங்க பெரியவங்க சொன்னதை எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் நிறைய மேடைக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த மேடை ரொம்ப உபயோகமானவும். அப்புறம் நான் கவர்னர்கிட்ட பேசின வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அவர் ஒரு தடவை சந்திக்கணுங்கிற அளவுக்கு ஒரு காதல் வந்துருச்சு எனக்கு அவர் மேலே. காதல் அப்படி தான், அது கண்ணாபின்னான்னு வந்துடும்.
இந்த என்னுடைய முதல் புக்கோட பேர் வந்து கிறுக்கல்கள். என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வழிநடுக காதல் பூக்கும். வழிநடுக காதல் பூக்கும். அடிக்கடி ஒரு மொமெண்ட்லேயும் நமக்கு ஒரு காதல் மலரும். அப்படி எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல காதல் மலர்ந்தது. இது தொடரணும். இன்னும் நிறைய அவர் செய்கிற நல்ல விஷயங்களுக்கு நானும் உடந்தையாக கூட இருக்கணுங்கிறது என்னுடைய மகிழ்ச்சியான இந்த தருணத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.